சார் என்ன அந்த கணேஷ் சார் செயின் சாசி மாதிரி இவங்க தான் சார். அடிச்சு கை காலோட செயின் எங்கே வச்சுருக்கானு கேட்டு அந்த அம்மாக்கு ஃபோன் போட்டு வர சொல்லு. இல்லை சார், செயின் இவங்க கிட்டே இல்லை சார், அவங்க கிட்ட தான் சார் இருக்கு. வேகமா போட சீக்கிரம் போடா. ஏய் புறா எவ்வளோ குடிப்ப? எந்த கிளாஸு? 12th ஸ்டாண்டர்ட் சார். நல்லா விசாரிச்சியா? சின்ன பசங்க பயத்தில் ஏதாவது வளர போகிறானுங்க. இல்லை சார், கன்ஃபார்ம் சார். இவங்க மேலே ஆல்ரெடி ஒரு உண்டியல் திருட்டு கேஸ் இருக்குது சார். செயினை விற்று காசாக்கி புது ஃபோன்லாம் வாங்கியிருக்காங்க பாருங்கள். ஆ சொல்லுங்கடா, எங்கே வச்சுருக்கீங்க? சார் எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஏய் ஒன்றும் பண்ண மாட்டேன்டா, கேஸ் கூட அவங்க மேலே போட்டுக்கலாம். சொல்லுங்கள் சார். அதான் சொல்லியிருக்கேன்ல, எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது சார். உங்கள் அப்பா அம்மா கூட்டு வர சொல்லுவா. அதான் தெரியாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. கேட்டு இருக்காரு சார் தேவையில்லாம மேலே கை வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அப்புறம் பார்த்துக்குங்க. மூர்த்தி என்னடா? அப்புறம் என்ன சார், ஸ்கூல் பையன் மேலே கை வைக்கிறாரு? ஆ கரெக்ட் தானே மூர்த்தி? படிக்கிற பசங்க மேலே கை வைக்கலாமா நீ? ஆ என்ன மூர்த்தி நீ? பசங்களா அப்படி முடிச்சு விட்ருவோம் சார். அப்படியா? செஞ்சிடலாம் சார். சரியா? செஞ்சிடலாம் சார். பா இருங்கடி வரேன். சாப்பிட்டீங்களாடா? எங்களுக்கு எதுவும் வேணாம் சார். பசிக்கு தான் சொல்லுங்கள், இதை வாங்கிட்டு சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார். சார் அப்போது 2 பேரும் உண்மை சொல்ல மாட்டீங்க இல்லையா? சரி 5 எண்ணுவேன், அதுக்குள்ள 2 பேரில் யாராவது ஒருத்தர் உண்மையை சொல்லணும். அப்படி இல்லைன்னா மூர்த்தி 1 2 3 என்னங்கடா 4 5 வாங்கயா தூக்கு தூக்கியா தூக்கியா ஓ ஓ சீக்கிரம் போடு சார் சார் விஷயம் வெளியே தெரியுது சார். ஸ்டேஷனுக்கு ஆள் வந்துட போறேன் சார். வாங்க சார் போயிடலாம் சார். அதுக்கிட்ட போகணும் சார் 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 ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் தயவுசெய்து சார் உங்கள் காலில் வேணா வந்து கேட்குறேன் சார். தயவுசெய்து சார் போயிடலாம் சார். வாங்க சார் ப்ளீஸ் சார் போயிடலாம் சார். சார் 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 போங்க சார் 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 போங்க சார். இங்கே சார் சார் இங்கே
இங்கே இருந்துருங்க சார், வெளியே வராதீங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், வெளியே வராதீங்க சார், நான் பார்த்துக்கிறேன் சார், ப்ளீஸ். என்னாச்சுன்னு தெரியலையே. என்னை உள்ள விட மாட்டேங்கிறாங்களே. இந்த பாய் பயலுங்க என் மகனை சுட்டு போட்டாங்களே. ஐயோ, நீங்க நல்லா இருப்பாங்களா? ஐயாயிரமா சுட்டு போட்டாங்களே. ஐயோ பாவிகளா, இப்படி சுட்டுட்டாங்களே. அந்த அப்பாவி சிறுவனின் அம்மாவை கூட பார்க்க அனுமதிக்கவில்லை. பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய காவல்துறையை 17 வயது பாலகனை விசாரணை என்ற பெயரில் அழைத்து வந்து துப்பாக்கியால் போனீங்க. இன்னும் கொஞ்சம் எமோஷனலா சொல்லுங்க பாட்டி. போனீங்க. எதுக்கு இந்த அநியாயம்லாம் செய்யறீங்க? இந்த வெறி செயலுக்கு காரணமான இன்ஸ்பெக்டர் சேதுபதி காவல் நிலையத்திலிருந்து தப்பி ஓடியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் மாபோக கட்சி தலைவரின் கருத்தை இப்போது கேட்கலாம். ஒரு சின்ன பையன் என்று கூட பாராமல் இந்த போலீஸ்காரர் ஈவு இரக்கமின்றி துப்பாக்கியால் சுட்டு விசாரணை நடத்தியிருக்கிறார். இதனை மாபோக கட்சி மிகவும் வன்மையாக கண்டிக்கிறது. இந்த போலீஸ்காரரை வேலை நிறுத்தம் பண்ணணுங்க. வேலை நிறுத்தம் இல்லப்பு, வேலை நீக்கம். வேலை நீக்கம் பண்ணணும். பணி நீக்கம்யா. டமார்னு ஒரு சத்தம் கடிச்சு திடீர்னு பார்த்தா 10 பேர் உள்ள போறாங்க, வெளியே வந்துருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஆம்புலன்ஸ் வந்துச்சு. ஆம்புலன்ஸ் வந்ததான் தாமசம், எங்கிட்டு போச்சுன்னு தெரியல. ஆனா ஒண்ணு சார், போலீஸ் மட்டும் வெளியே வரவே இல்லை சார். எங்கிட்ட அப்படியே தப்பிச்சு போயிட்டா சார். போலீஸ் இன்ஸ்பெக்டர் சேதுபதியை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் எதிர்பார்க்கிறாங்க. இது போன்ற எடுக்கும் நடவடிக்கை தான் மேற்கொண்டு போலீஸ் அதிகாரிகள் தவறு செய்யாமல் இருப்பதற்கு இதுவே ஒரு காரணமாக அமையும். கன்று லாக்கில் தான் இருந்துச்சு. கன்று லாக்கில் இருந்தால் ட்ரிகர் பண்ண முடியாது, ஃபயரும் ஆகாது. தெரியாமல் கைப்பட்டு அன்லாக் ஆகியிருந்தா கூட ட்ரிகர் பண்ணால் புல்லட் சேம்பருக்கு போகாது. அதுக்கு கிளாக் பண்ணணும். நான் பண்ணல. இப்போது நான் இல்லாதப்போ யாரும் என் கன்று கிளாக் பண்ணியிருக்காங்க. யாரு? சின்ன பையன் கூட பார்க்காம துப்பாக்கி சுட்டுப்ராப்ல. அந்த பையன் உயிரோட இருக்கானா செத்துட்டானு கூட தெரியல. ஆமாம் சார், அவர் தான் சார் சுட்டார். சுட்டது அவன் கீழே விட்டான் சார். அங்கேருந்தா எல்லாரும் உடனே அவனை தூக்கிட்டு போயிட்டாங்க. இவர் தான் ஷூட்டிங் கேஸ். உங்களுக்கு தான் தெரியுமே சார் அவர் விசாரணை பற்றி. கண்ணை தூக்கி வாயில் வச்சுட்டு தான் விசாரணையை ஆரம்பிப்பார். சுட்டதை நீ பாத்தியா? இல்லை சார். தேவையில்லாமலாம் பேசக்கூடாது. போ சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். அது எப்படியா ஸ்டேஷனில் இந்த ஒரு ஆள் கூட பார்க்கல? சார் அன்னைக்கு நான் ஸ்டேஷன்லே இல்லை சார். P2Tக்காக வெளியே போயிருந்தேன். சுட்டதே எனக்கு அப்புறம் தான் சார் தெரியும். நாங்கள் எந்த தப்புமே செய்யலை சார். கூட்டிகிட்டு வந்து உண்மையை ஒத்துக்கோன்னு சொன்னாங்க சார். துப்பாக்கிலாம் காமிச்சு மிரட்டினாங்க சார். ஒன்றை சுற்றுன்னு சொன்னாரா? ஆமாம் சார். அன்னைக்கு ஸ்பாட்டில் நான் இல்லைங்க சார். வெளியில் வண்டி தொடச்சிட்டு இருந்தேன். கன் ஃபயர் சவுண்ட் கேட்டு தான் சார் உள்ளே வந்து பார்த்தேன். அவர் கையில் தான் சார் கன் இருந்துச்சு. ஆனால் அவர் வேணுனே பண்ணல சார். அந்த பையன் எந்திரிச்ச உடனே அவனை துரத்திட்டே போனோம். கன் ஃபயர் சவுண்ட் கேட்டுச்சு. வெளியே வந்து பார்த்தா அவர் தானே ட்ரிகர் பண்ணாரு. துப்பாக்கி என்ன தன்னாலே சுடும்? சார், சஸ்பெண்ட் ஆனதுக்கெலாம் ஃபீல் பண்ணாதீங்க சார். நம்ம ஆளுங்களை தான் சார் விசாரிச்சுட்டு இருக்காங்க. நாங்கள் பார்த்துக்குறோம் சார். நாம் சொல்கிறது தானே சார். மூர்த்தி சார், கன்னை கிளாக் பண்ணவே இல்லை. அப்புறம் எப்படி சேம்பரில் புல்லட் ஏறிச்சு? ஆமாம் சார், அன்னைக்கு நான் தான் சார் கடைசியாக கொண்டு போய் வச்சேன். அப்போ லாக் பண்ணி தான் இருந்துச்சு. இப்போ எடுத்துகிட்டு வரும்போது கூட நான் தான் சார் லாக்கர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். எப்படி
நானும் பண்ணல. அப்புறம் எப்படி சார் ஒரு நிமிஷம் சார். ஏய் உள்ளவையா அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி உங்கள் ஃபோன் எடுங்க சார். சார் என்ன சார் ஆச்சு? சார் ஹாஸ்பிட்டலில் அந்த பையன் இறந்துட்டான். ஏசி உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னார். ஃபோனை கொடுங்க. சார் ஒரு நிமிஷம். சார் அது ஃபேக் நியூஸா சார்? இந்த மீடியாக்காரங்க கிளப்பி விட்டுருக்காங்க சார். பையனுக்கு ஒன்றும் இல்லை சார், நல்லா தான் சார் இருக்கான். நீங்கள் அதுக்குள்ளே தெரியாமல் நீங்கள் இறங்கு சார் ப்ளீஸ் சார். இருங்க சார், ஆட்டோ கூட்டுறேன் சார். ஏய் நான் சார் ஆட்டோ கூட்டுறேன் சார். வேணாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். சார் சார் மேல் தப்ப போடல. அம்மா வந்திருக்காங்க, வாங்க. சொல்லு. வாங்க மாப்பிள்ள. கை கட்டுவாங்க, சாப்பிடலாம். மேல் தப்ப போடல. எங்கம்மா அவரு? தெரியல. என்னது இது? யார் லாட்சை உடைச்சா? தெரியல சார். சாவி உங்ககிட்ட தானே இருக்கு. சாவி போட்டு திறந்தா தானே லேட்சை உடைக்க முடியும். எனக்கு தெரியாது சார். தெரியல. ஏய் வெளியே கிளம்பு 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 கிளம்பு. அன்னைக்கு ஸ்டேஷன்ல யாரெல்லாம் இருந்தீங்களோ அவங்க தவிர மற்றவங்க வெளியே போங்க. ஏன் நீ இருந்தியா போகலையா? மூர்த்தி சார் போய் கன் எடுத்துட்டு வா. வா புடியவன. பிரான்சிஸ் சார், அன்னைக்கு நீங்க உள்ள வந்தீங்களே, எதுக்கு வந்தீங்க? என்னைக்கு சார்? அன்னைக்கு இங்க ஒரு 2 பசங்க இருந்தாங்களா, அதுல ஒருத்தன் நான் சுட்டனா, அப்ப நீங்க உள்ள ஓடி வந்தீங்களா? எதுக்கு வந்தீங்க? கன் ஃபயர் சவுண்ட் கேட்டு வந்தேங்க சார். பிரான்சிஸ் நல்லா யோசிச்சு நான் நம்புற மாதிரி ஒரு பையன் ரெடி பண்ணுங்களேன்.
சார் மறந்துட்டேங்க சார், அன்றைக்கி வண்டி டயர் பஞ்சர் ஆயிடுச்சுங்க சார், அதை சொல்ல தான் சார் ஓடி வந்தேன். சார் வண்டி டயர் பஞ்சர் தான் சார் ஆச்சு. நீங்கள் இதை யாருக்காக பண்ணீங்க, எதுக்காக பண்ணீங்க, எனக்கு எல்லாமே சார். சார் வாத்தியாருக்காக தான் சார் செஞ்சேன். டிவி வாங்கலான்னு கடைக்கு போயிருந்தேன். என் பொண்டாட்டிக்கு அங்கே இருக்கிறதுலேயே பெரிய டிவி தான் பிடிச்சது. அந்த டிவி வாங்குற அளவுக்கு எங்கள் கையில் காசு இல்லை. எதுவும் வாங்காமல் நாங்கள் திரும்பி வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த பெரிய டிவி வீட்டில் இருந்துச்சு. இது சரி, இது என்னப்பா? இது சைல்ட் லாக் ஆப்ஷன் மேடம். இங்க பாரு, ஏதாவது சேனல் டிவி எப்படி வந்துச்சு? கொஞ்சம் பொறுங்க. இந்தாங்க, யாரோ வாத்தியார் ஆளுங்க கொடுத்தாங்க. இது ஜூம் இன் ஜூம் அவுட் ஆப்ஷன். லெட்டரில் இருந்த மாதிரியே ஹெல்மெட் போட்டு வாத்தியார் ஆள்னு ஒருத்தன் வந்தான். ஒரு பார்சலை கொடுத்தான். அந்த பார்சலை பிரித்து பார்க்குறப்ப 1 லட்ச ரூபா பணமும் டம்மி மேகசின் இருந்துச்சு. அப்போ வந்த லெட்டரில் உங்கள் கண்ணில் அந்த டம்மியை மாற்றி வைக்க சொல்லி எழுதியிருந்துச்சு. காசுக்காக ஆசைப்பட்டு நானும் மாற்றி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் சார். ஏ பாண்டி சார், வெளியே பாரு, எவனை கத்திட்டு இருக்கா? சரி சார். யாரும் இல்லை சார். இல்லையா? சரிப்பா. C4 ஸ்டேஷன் ரிப்போர்ட்டிங் சார். ஓவர் சார். தேங்க்ஸ் சார். ஓகே சார். வந்துவே சார். ஓவர். உள்ளே போய் கன் எடுத்து பார்த்தேன் சார். அந்த கன்னை டம்மி எப்படி செட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அப்படி இப்படி இழுத்து பார்த்தேன். ஆனால் அதுக்குள்ளே யாரோ வர மாதிரி சத்தம் கேட்டுச்சு. உடனே அந்த கன்னை அதே இடத்துல வச்சுட்டு திரும்பி வந்துட்டேன். கடைசி வரைக்கும் என்னால் டம்மியை மாற்றவே முடியல சார். சாரி சார், மன்னிச்சிருங்க. லாக் பண்ணியா? யோ, கன்னை இப்படி மேலே இழுத்து விட்டியா? அதான் சார், இப்படி தான் பண்ணு, வேறு எதுவும் தெரியாது சார். எனக்கு ஒன்றும் தெரியாது சார். உங்களை பைக்கில் போக வைக்க வண்டியை பஞ்சர் பண்ண சொன்னாங்க சார். சத்தியமாக சார் எனக்கு ஒன்றுமே தெரியாது சார். வண்டியை பஞ்சர் பண்ணி விட சொன்னாங்க, நீங்கள் பஞ்சர் பண்ணீங்க இல்லையா? ஆமாங்க சார். உங்களுக்கு வேற ஒன்றும் தெரியாது இல்லையா? எனக்கு தெரியாது சார். உங்களெல்லாம் நம்பி கன்னை ஆப்ரேட் பண்ண கூட தெரியல. நீலாம் போலீஸ். அவன் வந்து போலீஸ் சொல்லிக்க நாயா போய் ஆளையான். டெய்லி ஸ்டேஷன் வந்து உட்காந்து நல்லா தின்னு கொளுத்து போய் எப்போ அவன் கிடப்ப ஆட்டையை போடலாம்ட்டு. முத்தி சார், பூ சொல்லிட்டு வெட்டி போட்டுருங்க. எந்திரியா, எந்திரி முதல்ல, எந்திரி. சார் சார், இப்போ வாத்தியார் தான் தெரிஞ்சு போச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? வாத்தியார் எதுக்கு யார் பண்ணோம் சார்? ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தானே சார். நீங்கள் அவரை அரெஸ்ட் பண்ணி அசிங்கப்படுத்துனீங்க. அதுக்கான ரிவெஞ்ச் தான் சார் இது. வாய்ப்பில்லை. இப்போ இருக்கிற நிலைமைக்கு வாத்தியார் இல்லை, வேறு யார் என் மேலே கை வச்சாலும் அது வாத்தியார் மேலே தான் திரும்பும். அது அந்த ஆளுக்கும் நல்லாவே தெரியும். ஷோரூமில் முருகானந்தம் பொண்டாட்டி பெரிய டிவிக்கு தான் ஆசைப்பட்டான்னு வாத்தியாருக்கு எப்படி தெரியும்? ஆமாம்ல, அப்போ இதில் சம்மந்தப்பட்டவன் கண்டிப்பாக அங்கே தான் சார் இருந்திருக்கணும். நல்லா அப்படியே முன்னாடி வாங்க. இன்னும் வாங்க. நிறுத்து. முருகானந்தம் தானே அது? ஆமாம் சார். போ சொல்லு. கொஞ்சம் முன்னாடி போங்க. நிறுத்து சொல்லு. நிப்பட். ஜூம் இன் பண்ணு. ஏய், கனவில் மாதிரி இல்லை? ஆமாம் சார். நான் தான் கண்ணில் டம்மியை மாற்றி வைக்க சொன்னேன். அந்த பீஸ் எப்படி மாற்றுறதுன்னு தெரியாமல் பிளாக் பண்ணிட்டான். அதனால தான் நான் மாட்டிக்கிட்டேன். என் மாமனார் என்னால் நேரடியாக எதிர்க்க முடியாது சார். சேதுபதி சார் அவரை ஊருக்கு முன்னாடியே அசிங்கப்படுத்தி அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனார்.
அவரோட ஆளுங்க கண்டிப்பாக சேதுபதி சாரை போடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இதை விட்டால் வேறு சந்தர்ப்பம் இல்லைன்னு கன்னில் டம்மியை மாற்ற ட்ரை பண்ணேன். இதனால் சேதுபதி சாருக்கு எதாவது ஆச்சுன்னா டிபார்ட்மெண்ட் அவங்கள சும்மா விடாது. அவர் மேலே உள்ள கேஸ் ஸ்ட்ராங் ஆகும். ஒன்று என்கவுண்டரில் போடுவாங்க, இல்லை நான் பெயிலபிள் கேஸில் உள்ளே தள்ளுவாங்க. அதான். ஓ, சேதுபதிக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, உனக்கு உன்னோட மாமனாரை என்கவுண்டர் பண்ணணும் இல்லையா? நீ எல்லாம் போலீஸ்காரன். எங்கே என் குழந்தை என்னை விட்டு போயிடுவாளுங்கிற பயத்தில் தப்பு பண்ணிட்டேன் சார். சார் தேங்க்யூ சார். சார் சாரி சார்.